வணக்கம். ஷர்மிளா அகாடமியில இருந்து இவர் தினோஜ் சந்திரகுமார். நாங்கள் ஜஃப்னாவுக்கு நேராகவே தினோஜ் சந்திரகுமாரை சந்திக்க வந்திருக்கோம். ஸோ அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அவர் என்ன ப்ரோக்ராம் போறாரு, எப்படி இந்த ப்ரோக்ராமுக்கு என்ரோல் ஆனாரு. வினோத் சந்திரகுமார். நான் வந்து யூகேல இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் போகிறேன். பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராமுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் லண்டனுக்கு போகிறேன். ஃபவுண்டேஷன் இயரோட போகிறேன். மிஸ் தான் எனக்கு ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கிறதுக்கு முழு ஆதரவும் அவன் சைட்ல இருந்த முழு ஹெல்ப்புமே அவள் பண்ணினான். நானும் எந்த சைட்ல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணுமோ அதில் எல்லாம் செய்தேன் நான். ஓகே, அப்போ இன்டர்வியூ எல்லாம் எவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு என்ரோல் ஆகுது? அதில் இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ணுற பிளான்லேயே இல்லை. இன்டர்வியூ ஒன்றும் இல்லாத ஒரு ப்ரோக்ராம் ஒன்று தான் போடுறதுக்கு பிளான்ல இருந்தேன் நான். அப்படித்தான் ப்ரோக்ராம் போட்டு, ஆனால் லாஸ்ட் நேரத்தில் கேம்பஸ் யூனியாலேயே சொல்லிட்டாங்க இன்டர்வியூ கட்டாயம் செய்து ஒன்றுமே பண்ணலாம் போயிடுச்சு. இந்த ப்ரோக்ராமை நான் வேற ஒரு ப்ரோக்ராம் செய்யலாம்னு கூட எனக்கு தோணினது. ஆனால் மிஸ்ஸின் ஒரு ட்ரைனிங்காலேயும் மிஸ் எனக்கு பண்ணின ஹெல்ப்னாலேயும் 2 இன்டர்வியூவும் நீட்டாக முடிச்சுட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. அதால பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் 2 மாசத்துலேயே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டா கொஞ்சம் மிஸ்ஸின் ட்ரைனிங் எல்லாம் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு அப்புறம் உங்க பிளான் என்ன? லைக் போய் அங்க எப்படி உங்களுக்கு லைக் நாங்க இப்போ என்னென்ன செஞ்சுட்டு வரோம்? ரெக்கமெண்டேஷன் தேடுறோம், அதுக்கப்புறம் எங்க போய் தங்க போறீங்கன்னு தேடுறோம், பார்ட் டைம் இருக்கு, ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அப்படி தேடும் போது முன்ன நீங்க இருந்ததுக்கும் இப்போ அது தேடுதல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து நீங்க என்ன சேஞ்ச் பாக்குறீங்க? நான் வந்து இவ்வளோ எல்லாம் மினக்கறில் ஒரு விஷயத்துல இவ்வளோ அதுக்குள்ளே எல்லாம் ஒரு ஏதாவது தொடங்கினாலே அது ஒரு கொஞ்சம் கட்டத்துக்கு போயிட்டு அதோடைய தொப்பனை விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் மிஸ் பக்கத்துல கொஞ்சம் புஷ் பண்ணி விடுறதால இவ்வளோ தூரத்துக்கு வந்து மிஸ் இந்த ஒரு பின்னால் ஒரு உந்துதல் என்றான்னு சொல்லணும். அவ்வளோ அதிகம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். இப்போ நானே இது அவளை இருந்து அதால பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ உங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? ஸோ அவங்க ஷர்மிளா அகாடமிக்கு வருவாங்களா பாக்குறதுக்கு? என்ன மாதிரி உங்க அட்வைஸ்? கட்டாயம் நான் மிஸ் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்டா என்ன மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயம் ஒரே வாழ்க்கையில ஒரு லைஃப்ல ஒருக்காவது மிஸ்ஸை சந்திச்சு கதைச்சா கொஞ்சம் ஒருக்கா கதைச்சாலே கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். மிஸ் இவளால 2 மாசம் என்னோட இது செய்தது என்ன நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. என்ன மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயம் மிஸ்ஸிட்ட போகணும் நான் சொல்றேன். அப்ப ஸோ உங்க எல்லாரையும் ஷர்மிளா அகாடமியில சந்திப்போம்.